ஏழாவது ஊதியக் குழுவின் அறிக்கையை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மத்திய அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வருமான வரி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு ஊழியர் சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறைந்தபட்ச ஊதியம் 26,000 ரூபாய் வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளையும் ஏழாவது ஊதியக்குழு நிராகரித்து விட்டதாக மத்திய அரசு ஊழியர்கள் தெரிவித்தனர். எனவே தங்களது கோரிக்கைகளை ஏற்று ஏழாவது ஊதியக்குழுவில் திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நேஷனல் ஜேசி என்ற அமைப்பு, ரயில்வே பாதுகாப்பு மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் சங்கங்களை சேர்ந்த அந்த அமைப்பு ஒரு மெமோரண்டம் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை 26 விதமான கோரிக்கைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை முன்னிறுத்தி இன்றைக்கி நம்ம இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து வர ஜனவரி 19, 20, 21 அன்றைக்கி நாங்கள் 3 நாள் தொடர் தர்ணா நடத்த இருக்கிறோம். அப்பவும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் வர பிப்ரவரி 7ஆம் தேதி இதே நேஷனல் ஜேசியை கூடி மார்ச் முதல் வாரம் முதல் கொண்டு ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நோக்கி நாம் போக இருக்கிறோம்.